அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இஃப்தார் டயத்தில் செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இறைச்சி பத்திரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஆனியன் வந்து ஒரு 4 எடுத்துருக்கிறேன். சில்லி வந்து ஒரு 3 இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை பொடி பொடியாக இது மாதிரி பிச்சு வச்சுக்கணும். சாப்பர் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும், அது சுருண்டு வரட்டும். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள், தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணலாம். பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூனு, பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அந்த ஃபில்லிங்க்கு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு மாவு பிணையிறத பார்க்கலாம். 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை பிசையலாம். மாவை வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா சாஃப்டான ஒரு டவ்வாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு மேலே ஆயில் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை போட்டு மாவை எடுத்து வச்சிடலாம். இந்த மாவை எடுத்து நல்லா மைதாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வளர்த்த வேண்டியதான். பூரி மாதிரி தின்னா நல்லா வளர்த்திக்கலாம். நல்லா வளர்த்துட்டு ஒரு பாக்ஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி வளர்த்தி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இது பத்திரியை எப்படி ஃபோல்டு பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பத்திரியை கீழே வச்சு மேலே வந்து கொஞ்சம் ஃபில்லிங் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வைங்க. அதுக்கு மேலே ஒரு பத்திரியை வச்சு ஓரத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து இழுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இதை மாதிரி சுருட்டி விட்டுறணும். இது மாதிரி எல்லா பத்திரியும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பத்திரினா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பத்திரியாக எண்ணெயில் போட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இது ஆயிலில் தான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இதை வந்து கீலையும் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா பத்திரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 எக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா முட்டையை இதை கலக்கிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த ஃப்ரை பண்ண பத்திரியை முட்டையில் நனைச்சி ஷேலோ ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், இறைச்சி பத்திரி ரெடி ஆகிடுச்சு. இது உள்ள காரமும் வெளியில் இனிப்பாகவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு 2 கலந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.